நாய்க்கடி சம்பவங்கள் பரவலாக தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. மக்கள் சாலையிலும் தெருக்களிலும் நடப்பதற்கே அஞ்சக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, குறிப்பாக சிறுவர் சிறுமியர் நாய்களுடைய எளிதான ஒரு டார்கெட்டாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாய்க்கடி சம்பவம் இந்த நடப்பாண்டில் 5.25 லட்சம் பேர், அதாவது 5,25,000 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25 பேர் இதில் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் வருகிறது. ஆனாலும் கூட உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தமிழக அரசும் நகராட்சி நிர்வாகமும் இதில் தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாய்களை, அதாவது வெறிப்பிடித்த நாய்களை அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கூட்டமாக நாய்கள் சுற்றித் திரிந்தால் தேசிய நெடுஞ்சாலைகளில் பொது இடங்களில் சுற்றித் திரிகிற நாய்களை உடனடியாக அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி காப்பகங்களில் வைத்து பராமரிக்க வேண்டும். அதற்காக காப்பகங்களை அமைக்க வேண்டும். தடுப்பூசிகளை அதிக அளவில் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாய்களுக்கு, குறிப்பாக பெண் நாய்களுக்கு கருத்தடை செய்வதற்கான முயற்சிகளில் மருத்துவ குழுக்களை நியமித்து அதற்கான நடவடிக்கைகளில் இறங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. ஆனால் இந்த உத்தரவு எதையுமே இந்த தமிழக அரசு செவிசாய்க்கவில்லை. அதை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுக்கவில்லை. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை தமிழக அரசும் நகராட்சி நிர்வாகத்துறையும் காற்றில் பறக்க விட்டிருக்கிறது என்பதுதான் நமக்கு தெளிவாக தெரிகிறது. நாம் ஒரு புள்ளி விவரத்தை அதற்கு முன்பாக பார்க்கலாம். இந்த ஆண்டில், நடப்பு ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 5,25,000 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு இதுவரை 28 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கடந்த 2024 4.8 லட்சம் பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அதில் 48 பேர் உயிரிழந்திருந்தார்கள். 2021 3,19,000 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு 19 பேர் ரேபிஸ் நோயால் உயிரிழந்தாங்க. இப்படியாக புள்ளி விவரம் சென்று கொண்டே இருக்கிறது. நமக்கு இந்த புள்ளி விவரங்கள் என்ன சொல்கிறது என்றால், நாளுக்கு நாள் நாய்க்கடிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக நடந்து கொண்டே இருப்பதை இது காட்டுகிறது. 1 லட்சம் 2 லட்சம் என்ற இருந்த அந்த நாய்க்கடி எண்ணிக்கை என்பது இந்த நடப்பாண்டில் அது 5 லட்சமாக மாறி இருக்கிறது. உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகவே இருப்பதை இது காட்டுகிறது. இதில் நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது இந்த நாய்க்கடி சம்பவத்தை இந்த அரசு மிக லேசாக எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதுதான் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, இந்த கருத்தடை விவகாரத்தில் இந்த அரசு மெத்தனமாக இருக்குது, வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்குது. நாய்களுக்கு நாங்கள் இத்தனை லட்சம் தடுப்பூசியை போட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது எந்த அளவிற்கு அது உண்மை என்பதை மக்களுக்கு அவர்கள் தெளிவுபடுத்தவில்லை. அது மட்டுமல்ல, ஒரு நாய் கடித்து விட்டால் உடனடியாக பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற விழிப்புணர்வையும் மக்கள் மத்தியில் இவங்க ஏற்படுத்த தவறி இருக்கிறார்கள். ஒரு நாய் கடித்து விட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு போகணும், அங்கு வழங்கக்கூடிய தடுப்பூசிகளை செலுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, மக்கள் இந்த விவகாரத்தில் அலட்சியம் காட்டக்கூடாது என்ற விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் மாநகராட்சியும் இந்த தமிழக அரசும் ஏற்படுத்தியிருக்க வேண்டும். அதுபோல் எந்த விழிப்புணர்வையும் இந்த அரசு ஏற்படுத்தாததே இந்த உயிரிழப்புகளுக்கு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. கடந்த 6 மாதத்தில், ஜூன் மாதத்தில் வெளியான ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்கிறது என்றால், செங்கல்பட்டு, தஞ்சாவூர், திருச்சி போன்ற மாநகரங்களில் அதிக அளவு நாய்க்கடி சம்பவங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த நிலைமையில் செல்ல பிராணிகளாக இருந்த இந்த நாய்கள் எப்படி இவ்வளவு அக்ரெசிவாக, ஆக்ரோஷமாக மாறின? ரேபிஸ் நோய் இவ்வளவு பரவலாக தமிழகம் முழுவதும் இருக்கிற இந்த நாய்களுக்கு ஏற்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன? இதை எப்படி தடுப்பது, எப்படி கட்டுப்படுத்துவது என்பது தொடர்பாக நமக்கு தகவல்களை வழங்குவதற்காக திருநெல்வேலி மாவட்டம் ராமையன்பட்டியில் உள்ள கால்நடை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நமது நெல்லை செய்தியாளர், அங்குள்ள பேராசிரியர் மற்றும் அந்த துறை தலைவர் MCG சைமன் அவர்களோடு இணைந்திருக்கிறார். அவரிடத்தில் நம்ம பேசலாம். செல்வராஜ், நீங்கள் கால்நடை மருத்துவ கல்லூரியோட பேராசிரியரோடு நீங்கள் இருக்கிறீங்க. பரவலாக அந்த நாய்க்கடி சம்பவங்கள் அதிகமாக காணப்படுகிறது. இந்த நிலைமையில் இந்த நாய்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற இந்த ஆக்ரோஷத்துக்கு என்ன காரணம்? பரவலாக இந்த ரேபிஸ் நோய் வழக்கத்துக்கு மாறாக பரவி இருப்பதற்கும் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், மக்கள் இதை எப்படி இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பது தொடர்பாக நீங்கள் பேராசிரியரிடத்தில் கேட்டு நீங்கள் பதிவு செய்யலாம். செல்வராஜ். நிச்சயமாக எழில், நீங்கள் தெரிவித்தது போலவே தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலும் இந்த தெருநாய்கள் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளையும் மற்றும் பொதுமக்களை கடித்து வருவது தொடர்பாக பல்வேறு சிரமத்துக்கு பொதுமக்கள் ஆளாகியுள்ளார்கள். இது தொடர்பாக திருநெல்வேலி மாவட்டம் ராமையன்பட்டியில் உள்ள
கால்நடை அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஆராய்ச்சி நிலையத்தோட இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் சிஜி சைமன் நம்மிடம் இருக்கிற அவர்கிட்ட பேசுவோம். சார் வணக்கம் சார். குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப தமிழகத்துல ஒரு அச்சம் பொதுமக்கள் மத்தியில இருக்கு. என்னன்னா தெருக்களில் செல்லும் போது கூட அந்த தெருநாய்கள் வந்து கடிப்பதால் ஒரு பெரிய சிரமத்துக்கு ஆளாயிருக்காங்க. இதை எப்படி சார் இதனால அச்சத்தை எப்படி அவங்க போக்கலாம்? இது தொடர்பான தகவல் சார். முதலாவதாக எனக்கு சொல்ல வேண்டியது, தெரு நாய்களை எதுக்கு நம்ம கடிக்கணும் அது பற்றி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், அதாவது வழக்கமாக நாய்க்கு வந்து ஸ்ட்ரெஸ், அதாவது எக்ஸைட்மெண்ட், பயத்தினால நம்ம கடிக்கலாம் ஒன்று. அதுக்கப்புறம் குட்டி போட்ட நாய் வந்து பார்த்தோம்னா நம்ம கிட்ட போனோடனே அது கூட தன்மை என்னன்னா அந்த தன்னுடைய குழந்தை ஏதாவது பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அது கடிக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் நாய் நடந்துட்டு இருக்கும்போது நாயை வந்து கல்லில் அடிக்கிறது, இல்லைன்னா காலால் எத்தி மிதிக்கிறது, அது அந்த மாதிரி டைமில் கூட இது கடிக்க வாய்ப்புகள் அதிகம். ரேபிஸ் நாய் வந்து பார்த்தோம்னா அதோட பார்த்தாலும் தெரிஞ்சுக்கும், அதாவது அக்ரெஷன், அதாவது வெறுத்தனமா யாரை பார்த்தாலும் கடிக்கணும். அதாவது மனிதனை மட்டும் கிடையாது, ஆடு மாடு அதுக்கு மட்டும் கிடையாது, கல் அதே மாதிரி செடி மரம் எதை பார்த்தாலும் கடிக்கணும், அந்த வெறித்தனம் இருக்கும். அது அந்த நாய் பார்த்தோன்னா அது வெறிநாய்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி அதோட வாயிலிருந்து எச்சில் வந்துட்டே இருக்கும். அதோட தாடை வந்து பார்த்தோன்னா பேரலிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால ஃபுட் எடுக்க முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. அதே மாதிரி நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இன்கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தள்ளாடி நடக்கும். இந்த மாதிரி நாய் கடிச்சு நம்ம மிகவும் முக்கியமாக எடுக்க வேண்டியது ஒன்று என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கடிச்ச இடத்துல வந்து தண்ணியால் சுத்தம் பண்ண, அதாவது பைப் வாட்டர், அதாவது டேப் வாட்டர்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த வந்து 10லேருந்து 15 நிமிஷம் வந்து சோப்பு வாட்டர், அதாவது நம்ம கார்பாலிக் சோப், உதாரணத்துக்காக லைபால் சோப் யூஸ் பண்ணலாம். லைபால் சோப் யூஸ் பண்ணி நல்லா அந்த இடம் 15 நிமிஷம் சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அந்த இதனுடைய வைரஸோட பெக்குலியாரிட்டி அப்படின்னு சொல்றது, இது வந்து ராப்டோ வைரஸ் மிகவும் வீக்கான வைரஸ். ஆனா இந்த எச்சில வந்து டைரக்டா ஸ்கின்ல பெட்டுன்னா அது அந்த வைரஸ் வந்து தோலை தொலைச்சு உள்ள போவதுக்குள்ள தன்மை கிடையாது. அதனால அந்த ரணத்தில் விழுந்தா மட்டும்தான் அந்த வைரஸ்னால உயிர் வாழ முடியும். அதே மாதிரி இந்த வைரஸ் வந்து கீழே மண்ணில் விழுந்தினாலோ இல்ல வேற ஏதோ இடத்துல விழுந்தினாலும் அது வந்து சில மணி நேரத்தில் அது இறந்து போயிடும். அதனால தான் இது வீக் வைரஸ் சொல்றது. டைரக்டா அந்த தோல்ல, அதாவது ரணத்துல பெட்டா மட்டும்தான் இந்த வைரஸ் உயிர் வாழ முடியும். அதனாலதான் நம்ம 15 நிமிஷம் அந்த கார்பாலிக் சோப் பட்டினாலும் இது இறந்து போயிடும். அதுக்கப்புறம் சர்ஜிக்கல் ஸ்பிரிட், ஆல்கஹால் அந்த தன்மை இருந்துச்சுன்னா கூட அந்த வைரஸ் செத்து போயிடும். அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த இடத்துல ரத்தம் அதாவது ப்ளீடிங் அதிகமாச்சுன்னா நல்லா சுத்தமான துணி, அதாவது ஸ்டெர்லைஸ்ட் காஸ் வச்சு அந்த இடத்துல சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடம் டிஜிட்டல் ப்ரெஷர், அதாவது கை வச்சு ப்ரெஸ் பண்ணி அந்த இடத்துல ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறமா ஏதாவது பேண்டேஜ் ரோல் இல்லை அப்படின்னா ஏதாவது துணி, சுத்தமான துணியை சுட்டிட்டு மருத்துவமனைக்கு கூட்டு போறது நல்லது. வீக்கம் அந்த இடத்து பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஐஸ் கட்டி வச்சு அந்த வீக்கத்தை கம்மி பண்ணிக்கலாம். மருத்துவமனை கூட்டு போகும் மருத்துவர் வந்து அதோட கடி வந்து பல விதம் இருக்கு, சின்ன ரணத்துல இருந்து பெரிய ரணமா இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் மாறும். அந்த இடத்துல என்ன பண்ணோம்னா இம்யூனோகுளோபுலின் அப்படி ஒரு ஊசி இருக்கு. அது எதுக்கு கொடுக்குறேன்னா அந்த இடத்துல இருந்து வைரஸ் வேற இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுக்காக அந்த ரணத்தை சுற்றி ஊசி போடுவாங்க. ஊசி போடுறதுக்கு அப்புறம் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இந்த வைரஸ் பெக்குலேட்டர் அது நியூரோஜெனிக் வைரஸ் சொல்லுவாங்க, ஞரம்பு வழி மட்டும்தான் மூளைக்கு செல்லும். அதனால அந்த ஞரம்புல இருந்து வெளியே போகாம இருக்கிறதுக்காக அந்த இம்யூனோகுளோபின் இன்ஜெக்ஷன் கொடுக்கறது. அப்புறம் வந்து புண்ணை சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து போஸ்ட் எக்ஸ்போஷர் வேக்சின் சொல்லுவாங்க, அதாவது ஒரு புரோட்டோகால் 0 டே அப்படின்னு எதுக்கு சொல்றேன்னா 1 மணி நேரம் கூட, அதாவது ஒரு நாள் கூட டிலே பண்ணக்கூடாது. கடிச்ச உடனே வந்து நம்ம தடுப்பூசி போடணும். அதனால தான் 0 டே என்று சொல்றது. 0 டே, அப்புறம் 3ஆம் நாள், அப்புறம் வந்து 7ஆம் நாள், 14ஆம் நாள், 28ஆம் நாள், அதாவது இந்த ஷெட்யூல் நம்ம ஃபாலோ பண்ணணும். கரெக்டா நம்ம தடுப்பூசி போட்டோம்னா இந்த நோயிலிருந்து நம்ம தப்பிச்சிடலாம். ஆனா டாக்டர் சொல்றது அந்த புரோட்டோகால் கரெக்டா ஃபாலோ பண்ணியாச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா நம்ம இது ஸ்கிப் பண்ணியாச்சுன்னா நோய் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு வேற வழியே கிடையாது, டெத்து தான் ஃபைனல் இது. அதனால நம்ம முக்கியமா வந்து குழந்தைங்களை வந்து எஜுகேட் பண்ணணும். நாய்கிட்ட போகும்போது வந்து கையெடுத்து நாயை கல்லை அடிக்காதீங்க, மிதிக்காதீங்க. அப்புறம் வந்து நம்ம உரிமையாளர் என்ன பண்ணோம்னா வீட்டில் வளர்த்த நாய்க்கு எல்லாம் வருஷம் மருத்துவமனை கூட்டு போயிட்டு தடுப்பூசி போட்டு அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணியாச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி தூங்கிட்டு இருக்க நாயை வந்து கல்லால் அடிக்காதீங்க, தொடாதீங்க. அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சுன்னா எந்த இஷ்யூம் வராதுங்க. இல்ல குறிப்பா பாத்தீங்களா சார், நீங்க சொல்ற மாதிரியே வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு வந்து தடுப்பூசி ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை போடுறாங்க.
ஆனா அதே போன்ற தடுப்பூசிகள் போட்ட வீட்டில் உள்ள நாய்கள் கூட கடித்தால் அதற்கு என்ன மாதிரியான நோய்கள் பரவதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல மக்கள் எது மாதிரியான விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் சார்? குறிப்பா நம்ம வீட்டில் வளர்த்த நாய்க்கு கரெக்டா தடுப்பூசி, அதாவது டாக்டர்கிட்ட போய் அதை லேபில் ஒட்டி அதுல சீல் வச்சு கையெழுத்து வாங்கியாச்சுன்னா பிரச்சனை இருக்காது. ஏன்னா அந்த வேக்சின் சொல்றது அந்த கோல்டு செயின் எல்லாம் மெயின்டைன் பண்ணியாச்சுன்னு எந்த இஷ்யூ இல்லை. வழக்கமா ப்ரொஃபலாக்டிக் வேக்சின் இருக்கு, அதாவது 0 டே, 7th டே, 14 or 21 days இது போட்டுச்சுன்னா எந்த விஷயம் இல்லை. வீட்டில் வளர்த்த நாய் நகம் பட்டினாலோ லைட்டா பள்ளி பட்டினாலும் நல்லா சோப் வச்சு வாஷ் பண்ணாலும் போதும். ஆனா நம்ம தெருவில் அந்த நாய் கூட்டு போகும்போது வேற ஏதாவது நாய் இதை கடிச்சிட்டு அதுக்கப்புறமா கடிச்சுன்னா நம்ம தடுப்பூசி போடுறது நல்லது. நிச்சயமாக இப்போது மக்களுக்கு அதிக அளவில் இந்த நாய்க்கடியால் தொல்லை ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, நாய்க்கடியால் ஏற்படுகிற அந்த மரணங்களும் அதிகரித்திருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் நாய்க்கடி தொடர்பான விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் இல்லை. முறையாக ஒரு நாய் கடித்து விட்டால் முறையாக நாம் மருத்துவமனைக்கு சென்று அதற்கான அட்டவணைப்படி தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வு இல்லாததுதான் இத்தனை உயிரிழப்புகளுக்கு காரணம் என பொது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அமெரிக்கா, நெதர்லாந்து போன்ற வெளிநாடுகள் எல்லாம் ரேபிஸ் இல்லாத நாடுகள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், அந்த நாடுகளில் நாய்களினுடைய அந்த நாய்க்கடி மற்றும் இந்த ரேபிஸ் பரவல் தடுப்பதற்காக தனி ஒரு அமைச்சகத்தை, தனி துறையை உருவாக்கி அவையெல்லாம் முறையாக அங்கே இருக்கிற அந்த நாய்கள் எல்லாம் முறையாக கண்காணிக்கப்பட்டு நாய்களுடைய இனப்பெருக்கம் என்பது கட்டுப்படுத்தப்பட்டு முறையாக நாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டு நாய்கள் கடித்து விட்டால் முறையாக அதற்கு தடுப்பூசி செலுத்துவது என எல்லா பணிகளும் முறையாக செய்யப்படுகிறது. அது போன்ற பணிகள் இந்தியா போன்ற நாடுகளிலும் குறிப்பாக தமிழகம் போன்ற மாநிலத்திலும் செய்யப்படுவதே இல்லை. மக்களிடத்திலிருந்து அதிக அளவில் மக்கள் நல்வாழ்வை உறுதிப்படுத்துவதற்காக இந்த மாநில அரசு வரிகளை அதிக அளவில் வசூல் செய்கிறது. ஆனால் வசூல் செய்த பணத்தை முறையாக மக்களுடைய பாதுகாப்பிற்கு குறிப்பாக இது போல நாய்க்கடி சம்பவங்களிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அப்படி என்றால் இந்த அரசு என்ன செய்ய வேண்டும்? நாய்களுடைய இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு அந்த நிதியை முறையாக பயன்படுத்தி இருக்க வேண்டும். முறையாக அந்த நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்த வேண்டும். ஆனால் பல இடங்களில் பரவலாக நாய்கள் தொடர்ந்து அந்த பிரசவிக்கிற அந்த குட்டி போடுகிற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி என்றால் தெருவில் இருக்கிற நாய்களுக்கு முறையாக தடுப்பூசி செலுத்துவதே இல்லை. ஒரு குட்டி ஈன்றுவிட்டால் அந்த குட்டிக்கு முதல் ஒரு ஆண்டில் 2 தடுப்பூசிகள் செலுத்தப்பட வேண்டும். ஆனால் அதுபோல இந்த மாநகராட்சியில் செலுத்தப்படுகிறதா என்றால் இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறையாவது ரேபிஸ் தடுப்பூசி அந்த நாய்க்குட்டிகளுக்கும் நாய்களுக்கும் செலுத்த வேண்டும். அப்படி தெருவில் இருக்கிற நாய்களை முழுவதுமாக இந்த மாநகராட்சியும் இந்த தமிழக அரசும் புறக்கணித்ததனுடைய எதிரொலியாகத்தான் அதனுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. அதனால் மக்களுக்கு ஏற்படுகிற சிரமங்களும் அதனால் தொல்லைகளும் அதிகரித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த நாய்கள் கடித்தால் உடனடியாக ரேபிஸ் பரவல், அந்த ரேபிஸ் பரவலால் உயிரிழப்புகளும் அதிகரித்திருப்பதற்கு காரணம் இதுவாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த அரசு வெறுமனே அறிக்கை விட்டு நாங்கள் நாய்களை பாதுகாக்கிறோம், நாய்களுக்கு முறையாக தடுப்பூசிகளை செலுத்துகிறோம் என்று வெற்றாக அறிக்கையின் மூலம் தெரிவிப்பதை விட்டுவிட்டு மக்கள் எப்போதெல்லாம் புகார் சொல்லுகிறார்களோ அப்போது மட்டும் வந்து நடவடிக்கை எடுக்காமல் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வில் அரசு கவனம் செலுத்த வேண்டும். நாய்களுடைய இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும். நாய்களுக்கு முறையாக தடுப்பூசி செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு நாய்க்கடி சம்பவம் நடந்துவிட்டால் அதை ஒரு அவசர காலமாக எடுத்துக்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழுவதுமாக சிகிச்சை அளிப்பதற்கு இந்த அரசு கவனம் செலுத்த வேண்டும். அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அப்படி நடந்தால் ஒழிய இந்த நாய்க்கடி சம்பவங்களும் அதனால் ஏற்படுகின்ற உயிரிழப்புகளையும் நாம் தடுக்கவே முடியாது என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கிறது. உடனடியாக இந்த அரசு நாய்க்கடி சம்பவத்தை அவசர கால பிரகடனமாக எடுத்துக்கொண்டு நாய்களை கட்டுப்படுத்துவதற்கும் தடுப்பூசிகளை நாய்களுக்கு செலுத்துவதிலும் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி ஆக்ரோஷமாக இருக்கிற நாய்களை உடனடியாக அப்புறப்படுத்தி அதை பராமரிப்பதற்கு காப்பகங்களை இந்த அரசு உருவாக்க வேண்டும் என்பது ஜெயா பிளஸினுடைய வலியுறுத்தலாக இருக்கிறது.